இட் Thursday ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்துட்டு முருங்கைக்கீரை கடையல் தான் பண்ண போகிறேன். அதுக்கு 1/2 கப் துவரம்பருப்பு, கொஞ்சமாக பூண்டு, ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அம்மா எனக்கு கீரை பறித்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் வாஷ் பண்ணி மட்டும் வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு வந்துட்டு கடுகு, கொஞ்சமாக சீரகம், ஒரு 6 காஞ்ச மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு கையளவுக்கு பூண்டு, ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் என் கைக்கு 3 கை கீரை கிடச்சிது. வதங்கினதுக்கு அப்புறம் கம்மியாயிடும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வேக வச்சிருக்கிற பயிரை கொட்டிடணும். அப்படியே கடைய வேண்டாம், கொட்டிடுங்க. 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா உங்களால் முடிஞ்சால் மத்தில் கடைஞ்சிக்கோங்க. என்கிட்ட வந்து பருப்பு சட்டி இல்லை. நான் எப்பவுமே வந்து நார்மலாக தாளிக்கிற சட்டிலே தான் கடைஞ்சிப்பேன். கொஞ்சம் முருங்கைக்கீரை ரஃபாக இருக்குன்றதுனால மிக்சியில் ஒரு பல்ஸ் போட்டு நான் எடுத்திருக்கேன். நைஸாக அரைச்சிடக்கூடாது. கீரை வந்து ஒன்றும் பாதியமாக தான் இருக்கணும். தாளிப்புக்கு வந்துட்டு கடுகு, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அவ்வளோதான். சைடிஷ்க்கு வந்து கருவாடு பண்ணியிருந்தேன்.